நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களை மாதிரி நாங்களும் ஆர்வமாக இருக்கோம், அவ்வளோதான். அது வேணாண்ணே, வேணாம். உங்களை மாதிரி நாங்களும் ஆர்வமாக இருக்கோம், அவ்வளோதான். பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் அதான் பிரச்சனை இப்போ தானே ஆரம்பிக்கிறாங்க. எப்படி என்னன்றதை நம்மளும் இனிமேல் பார்ப்போம். எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எப்படின்றத முடிவு பண்ண முடியும். ஏன்னா அது அப்படியே தமிழ்நாடு பழகிருச்சு. ஃபியூச்சரில் நம்ம மாற்றம் தான் நல்லா இருக்குன்னு தோணுது. சரி, அது கரெக்டான ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். எங்களுக்கு மாற்றம் வேணும், அவ்வளோதான். வேற எதுவும் விஜய், அவ்வளோதான். எங்களுக்கு விஜய்ன்றது அப்பையிலேருந்தே பிடிக்கும். அது அரசியலுக்கு எங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண, ஒரு நல்லது செய்யட்டும். விலைவாசியெல்லாம் குறைக்கட்டும். விலைவாசியெல்லாம் அதிகமாக இருக்குது. விலைவாசியெல்லாம் குறைக்கட்டும். கண்டிப்பாக நம்புகிறோம். ஆட்சி பண்ணுறாங்க தான், ஆனால் எல்லாத்துலேயுமே ஊழல் அந்த மாதிரி இருக்குது. நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இருக்குது. இப்போ விஜய் வந்தாருன்னா நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வேலை இல்லாமல் இந்த மாதிரி இருக்காங்கல்ல, அதுக்காக யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இது ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு மாற்றமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்றதுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். எங்களுக்கு விஜய் தானே வரணும், எப்பயுமே அவர் தான் இருக்கணும். ஏன்னா உலகமே வேற பக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால விஜய் வந்தா நல்லா இருக்கணும். அவர் மாதிரி சொல்லணும்னா, நான் வந்தா இந்த ஊரு உலகம் எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் இங்கே வந்துகிட்டு இருக்கேன். மக்களுக்காண்டி என் உயிரை போனாலும் பரவாயில்ல, நான் தான் வருவேன். என்னைக்குமே நானே இருக்கேன். உங்களுக்காண்டி நல்லது செய்யறதுக்கு நான் வந்துகிட்டே இருப்பேன். தொடர்ந்து உங்க பின்னாடி இருப்பேன் நான்.